வரவிட்டார். அதனாலே குன்றெட்டு விடக்கூடியாக கோடி கோடி இன்பங்களை பெறும் குடும்பங்களாக அன்று அலர்ந்த சிந்தாம்படை போன்ற நீ நலகு வதனமுள்ளத என்னை அகமூந்து வரவிட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது புகழுகிற இக வாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பா என்று நம்புகிறேன். ஏனென்றால் உப்புட முகமருந்து உசரத்து உன்னிட்டு செய் உப்புள்ளா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாக உண்ணாக. அப்படி இருக்க முப்புடமோடு வாழ முகம் கெடுத்தது வாராகி கப்பிக பசியனோடு கொடும்பசி அம்பரே என்றபடி முகத்திலே பகட்டை இல்லாமல் அகத்திலே குறைய வைத்து முப்பழம் என்கின்ற மாப்பழா கதலி என்று சொல்லக்கூடிய முப்பழங்களை இட்டு போதித்தாலும் அது மேலிருக்கும் வசியத்தான் தரும். அவ்வகை கிணங்க நீ நெஞ்சம் என்கின்ற அகமும் வதனம் என்கின்ற முகமும் இரண்டையுமே ஒன்றாய் கிடந்து வரவிட்டே இதனும் அது கண்ணியத்தை கண்ணனா உன்னிடத்திலே சில உண்மையை கெடுத்து நினைக்கிறேன். கேட்கலாமா? நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று, நல்லாரோடு கனவிலும் நினைவிலும் இணங்கி இருப்பது நன்று. ஒப்புட முகமலர்ந்து உபசரித்து நோய் பேசி உப்பில்லாத கூழ் பார்த்தாலும் உண்பது அமிர்தமாக அப்படின்னு நீங்க சொல்லுங்க சாமி. ஏன்னா எங்க இடத்த தேடி தெய்வலோக வாசியான நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா 14 லோகங்களை சுத்தக்கூடியவர் நீங்க. இருக்கிற தெய்வங்கள் அனைத்தையும் சந்திக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குன்னா யாருக்குமே கிடைக்காது உங்களை தவிர. ஏன்னா அனைத்து தெய்வங்களை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இருந்த போதிலும் முன்ன பின்ன உங்களை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் முதல்ல சந்திக்கிறேன். முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மறுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நாரதர் இப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிற பெருமைகள் அருமைகள் சொல்லியிருக்காரு. இருந்த போதும் நீங்க அதை விட்டு மாறாம இருப்பீங்க அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். முறையான கேள்விகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முறையான பதில் சொல்ல சித்தமா இருக்கு. அப்படி முறை தவறி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் தயாரா இருக்கு. முறை தவறி பதில சொல்லவும் நான் தயாரா இருக்கிறதாலும் உன்னை பற்றின சில விஷயங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் உன்னை கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, என்ன கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாம வந்தீங்களா? எனக்கு ஒண்ணும் தெரியாம வந்திருக்கேன் நீங்க கேக்குறீங்க. அப்படி கேட்க வரல. அவங்ககிட்ட கேட்டு என்னை பற்றின விவரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல தெரியாம வந்தீங்களா? தெரிஞ்சுதான் வந்தேன். தெரிஞ்சு வந்தீங்க. எதை பத்தி என்கிட்ட கேட்க போறீங்க? அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க? கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா போதாதுமா? சரி, பேசுற உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பற்றின விஷயங்கள் எனக்கு தெரியும் இல்லையா? நீங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமா தேவை எனக்கு ஏற்படாது. அதை சொல்ல வரல, அதை சொல்ல வரலங்க. என்னை பற்றின விவரங்கள் எனக்கு தெரியும். ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஓங்கி பேச சின்ன பையன் என்ன சொல்றேன்? எல்லாம் தெரிஞ்ச பேர் பேசக்கூடாது. நீ பெரியவன் சொல்றீங்களா? பெரிய தானே. காரைக்குடியில அபிராமின்னு பெரிய நான் ஒத்துக்கிறேன். என் தம்பி அசிங்கப்பட்டு பார்ப்பான். அந்த லைன்லயே ஆடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அசிங்கப்படுத்துறேன். ஏமா தம்பி உங்க நம்பி சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குதான் சந்திக்கிறோம். இன்னைக்குதான் நானே சந்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்திக்கீங்க. என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா மற்றவரை குறை சொல்லி நான் பேர் எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையில மறுத்து பேசணும். முடியுமா? முடியுமா? முடியாது. எட்டு ஒண்ணு துண்டு 2 போயிட்டே இருக்கு நம்ம வழியில. வழ சும்மா செத்தவங்க கையில வெத்தலையை கொடுத்த மாதிரி வழவழன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இருந்தாலும் என்ன பற்றின விவரங்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. என்ன கேட்கணும், எதை கேட்கணும்? ஏன்னா சமயறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. எங்க எதை பேசணும் அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியலங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன கேட்கணும் ஆசைப்படுறீங்க கேளுங்க. சாமி உங்களை நம்பி நான் இறங்கிட்டேன். ஏமான மரியாதை காப்பாத்த உங்க கையில் இருக்கு. ஆமா, அவருக்கு மானம் போச்சுன்னா இவருக்கு போன மாதிரி. உண்மை. காலைல அவருக்கு சம்பளம் இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது. அது நடந்தே போகணும். அது நம்பி அவருக்கு நீங்க சப்போர்ட் பேசுறீங்க. சப்போர்ட் ஆவா நீங்க இல்ல. காத்து எங்க பலமா வீசுதோ அவரும் போயிட்டே இருக்கு. ரொம்ப தப்பு. ஆனா இங்க பலமா எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. புரியுதுங்களா? அதாவது காத்துல பலவிதமான காற்றுகள் இருக்கு. சூறாவளி என்ன காத்து இருக்கு இருக்குல்ல. அப்படியே எந்தெந்த காத்துக்கு போகணுமோ அப்படித்தாங்க போகணும். நீங்க பட்டுக்கு போற பக்கம்லாம் அடிச்சுட்டு போனீங்கன்னா நில கொள்ளாம இடம் தெரியாம போய் விழுந்துருவீங்க. ஞாபகம் வச்சுக்க. சாமி உங்களை கேட்கிறேன். இந்த வள்ளி அசிங்கப்பட்ட முடியுமா? அவரோட இடத்துக்கு வருவோம். முடியுமா? கேட்டுங்க. முடியுமா உங்களால? முடியாதுன்றீங்களா? முடியுமான்னு கேட்டேன். முடியும். அசிங்கப்படுத்துங்க. இதுக்குதான் இந்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் சொல்லுவோமே. இப்ப தர்க்கம் நடந்துட்டு இருக்கு. கூட எதை யாரும் சொல்லாதீங்க. மூடு மாறிடும்.
அவன் வந்து வெள்ளி அசிங்கப்படுத்துன்னு வந்துட்டான். அதுக்காக யாரும் தயவுசெய்து ஆனா உண்மையிலே நீங்க துணைக்கு வரலங்க, எனக்கு தான் வந்திருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க எந்தத்த காலம் நல்ல போறோம்னு எங்களுக்கு தெரியலங்க. அதுக்கு வந்து கவலைப்படாதுமா. ஆனா ஒரே தெரிஞ்சுங்க, நீங்க என்னத்த சொல்லி என்ன பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் அது பணம் காட்டு நரி. இந்த சலசலப்புள்ள 5 அதுக்கு ஞாபகம் வச்சுங்க. பேசி வேணா அவரை ஜெயிச்சு இந்த இடத்துல இருந்து பேர் வாங்கிட்டு போக சொல்லுங்க. உங்களுக்கு அடிமன் நான் எழுதி கொடுக்குறேன். சொல்லுங்க அவர் எதுக்கு அடிமண்ணா? கண்டிப்பா. ஏன்னா சவால் விடுறது நீங்க தானே, சவால் நீங்க தானே விட்டுருக்கீங்க, நீங்க தானே விட்டுருக்கீங்க சவால். அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை, உங்களுக்கு எனக்கு போட்டி. அவர் அசிங்கப்படுத்திட்டு போய் அந்த இடத்த விட்டு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். இல்ல எனக்கிட்ட பயந்து அவ ஓடிட்டாருன்னா தள்ளிக்கமா அதே வார்த்தைப்பா, உன்னை நம்பிட்டா இறங்கலாமா? கைவிட மாட்டேனே. இறங்கலாமா? நம்பி இறங்குங்க. அப்படியா? ஆமாங்க. அதனால இப்ப ஏன் கேட்டீங்கன்னா, முதலில் போன மாட்டோம் முற்றிலும் போனோம் நீங்க தான் சொன்னீங்க. ஏன்னா தவத்தை பண்ணணும்னா ஒருவர் பண்ணணும். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், சபத்துக்கு மூவர், சகலத்துக்கு 4 சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன இடத்துல பாத்தீங்கன்னா முதலில் போனோம்னா முற்றிலும் போனோம் சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க? ஆரம்பத்துல பத்தி என்ன பண்ணீங்க? அலைகடல், அதாவது தலைவா தவப்புதல்வா என்று பாடுங்க. தலைவா தவப்புதல்வா அப்படின்னு பாடுனேன். அந்த பாட்டு யாரை பார்த்து பாடக்கூடிய பாட்டு? யார வேணாலும் பார்த்து பாடலாமே. யார வேணா பார்த்து பாடலாம். யார பார்த்து வேணாலும் பாடலாம். தலைவன் என்ற ஸ்தானத்துல உள்ள யார வேணாலும் பார்த்து பாடலாம். தலைவன் என்ற ஸ்தானத்துல யார வேணாலும் பார்த்து கண்டிப்பா. அலைகடல் நிலையம் கொடுத்தீங்களே, யார் குடிச்சா? அகத்தியர் இறக்கப்பட்டவர். அகத்தியரை பார்த்து பாட வேண்டிய பாட்டு எதுக்கு என்னைய பார்த்து பாடுனீங்க? நீ உட்காரி உணசப்படாது. முடிச்சாண்டா புடையும் அக்கா அக்கா இப்படி ஆளுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஆரம்பமே சரியில்லையே. ஆரம்பம் பார்த்தா நல்லா இருக்கு. இல்ல நீங்க ஏதோ சொல்லி கொடுத்து ஆச்சரியத்துக்கு நினைக்கிறேன். நம்ம தான் சந்திச்சது இல்ல, ஆனா நீங்க அவரை சந்திச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லி கொடுத்து அழைச்சு வந்திருக்கீங்க. சொல்றேன், போன வருஷம் ஒரே நடனம் சந்திச்சேன். என் தம்பி அவனை கேட்டு பாருங்க. போன வருஷம் ஒரே நடனம் சந்திச்சேன். அப்பவே அவன் டேலண்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு. புரிஞ்சு கிடக்கு. அலைகடல் ஏழையும் கொடுத்து அருந்தவ இலக்கணம் படித்து மலையின் மமதை ஒழித்து வாதாவின் ஆயுள் அழித்து அப்படின்னு உங்களை நான் பார்த்து பாடுனேங்க. பாடினது உண்மைதான். ஆனா என்ன பத்தி நீ எதுக்கு பாடுன அப்படின்னா, ஏன் உங்களை பத்தி பாடுறது என்ன தப்பு? இப்ப அவருக்கு பாடின பாடல உங்ககிட்ட பாடுறது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அகத்தியர் ஆகப்பட்டவர் என்ன மதத்தை சார்ந்தவர்? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. எனக்கு தெரியாம நடப்பனா? என்ன மதத்தை சார்ந்தவர்? சைவ மதத்தை சார்ந்தவர். நீங்க வைணவ மதத்தை சார்ந்தவர். ஏங்க நான் உன்னை கேட்கிறேன் உங்களை கேள்வி. இப்ப அலைகடல் ஏழையும் கொடுத்து அலைகடல் ஏழையும் கமலத்துல அடைச்சாரு அகத்தியராகப்பட்டவர். நீங்க எந்த நதியாவது அடைச்சிருக்கீங்களா? அடைச்சது இல்ல. அருந்தவ இலக்கணம் படிச்சாரு. பொதிகை மலை சென்று அருந்தவ இலக்கணம் படித்ததால அகத்தியம் என்ற நூல் உருவாக காரணமா இருந்த அகத்தியராகப்பட்டவர். ஏதாவது நூல் உருவாக்கி இருக்கீங்களா? உருவாக்குனது இல்ல. மலையின் மமதை ஒழித்து வேறு மலையை வெந்திய மலையை போட்டி போடும்போது தலையில தட்டி, உனக்கு மண்டகனம் அங்கே தலையில தட்டி படுக்க வச்சு வரும் வரையில் அப்படியே இருக்கணும் என்று சொல்லி தலையில தட்டி படுக்க வச்சார் அகத்தியராகப்பட்டவர். எந்த மலையாவது அடக்கிருக்கீங்களா? வாதாபி வில்வலவன், வாதாபி ஆயிலை ஒழித்து, அதாவது வாதாபி வில்வலவன் என்று சொல்லக்கூடியவங்க 2 பேர் அண்ணன் தம்பி காட்டுக்குள்ள வசிக்கிறாங்க. வசிக்கும் வேலையில அங்க வர்ற மனிதர்களை கூப்பிட்டு, ஐயா வாங்க எங்க வீட்டுல உணவு இருந்து விட்டு போங்க அப்படின்னு சொல்றான். யாரு? வாதாபி ஆகப்பட்டவன். அப்போ அங்க இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? சரி சாப்பிட கூப்பிடுறாங்க சொல்லி சாப்பிட போறாங்க. அப்ப என்ன பண்ணுவான்? வில்வலவனை கனியாக சமைத்து அங்கே வாதாபி ஆகப்பட்டவன் பரிமாறுவான். அப்ப கனியாகப்பட்டவன் உள்ள இருப்பான். யாரு? சாப்பிட்டவர் வயிற்றுக்குள்ள இருப்பான். வெளியில இருந்து வில்வனாகப்பட்டவன் வாதாபி வெளியில வா என்று சொல்ல அன்று வாதாபி ஆகப்பட்டவன் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளில வருவானா. அப்ப அங்க இருந்து கிடந்த மனிதரை 2 பேரும் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் வேலையில அகத்தியராகப்பட்டது அந்த காட்டு வழியா வராரு. வரும் வேலையில அவர் கூப்பிடுறாங்க, ஐயா எங்க வீட்டுல வந்து உணவருத்தி விட்டு போங்க என்று சொல்ல அவரும் சாப்பிட வராரு. ஏன்னா அனைத்தும் தெரிந்தவர். சாப்பிட வரும் வேலையிலே அங்கே வாதாபி ஆகப்பட்டவர் கனியாக மாறுறான். அகத்தியர் ஆகப்பட்டவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சா வில்வலம் என்ன பண்றான்? வாதாபி வெளியிலே வா என்று சொல்ல அகத்திற்கு தெரிஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற வாதாபி என்று வயிற்றை தடவி கொடுத்து உள்ளேயே ஜீரணமாக கிடவது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தாரு, சாபத்தை கொடுத்தாரு. அதனாலதான் வாதாபி வெளியில வர முடியாம வயிற்றுக்குள்ளேயே ஜீரணமானா. அதான் வாதாபி ஆயிலை ஒழித்து. இப்ப பட்டம் போட்ட அவரை பத்தி ராமம் போட்ட என்னகிட்ட நீ ஏன் பாடுற அப்படின்னு உங்களுக்கு கேள்வி. நான் உங்களை கேக்குறேங்க, இதே ராமம் போட்ட சாமி பட்டம் போட்ட சாமியா மாறி இருக்கு. எங்க மாறிச்சு? அது குற்றாலத்தில் மாறிச்சு. ஏன் மாறிச்சு? முன்னாடி இருந்த சாமி என்ன? முன்னாடி இருந்த சாமி உங்களுக்கு மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணு சிலை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ இப்ப அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருக்காங்க. குற்றாலீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அவர் இல்லம்மா, குற்றாலீஸ்வரர் சிவனாகப்பட்டவர் இருக்காரு. ஆமா. ஏன் சிவன் வர காரணம் இருக்குல்ல, சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, ஆமா. அதுக்கு விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்ற பதில்ல இன்னும் விளக்கம் ஒளிந்திருக்கிறது. சொல்லுங்க பாப்போம். கேள்வி, ஆமா, கேள்வின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. இந்த கேள்வி கேட்டா இனிக்குது, நாங்க கேட்டா கசக்குதா? மோதி பாத்துடலாமா? ஆளை பாத்துக்கங்க. மோதனம்னா முழுசா போய் சேரும். நீங்க மோதனம் தான் இப்படி பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க? ஏன் என்கிட்ட பாடுங்க அப்படின்னு. அதே கேள்வியை உங்கள்கிட்ட நான் வச்சிருக்கேன். அந்த ராமம் போட்ட சாமி பட்டம் போட்ட சாமியா யாருக்காக மாறுச்சு? சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இப்ப குற்றாலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மகாவிஷ்ணு சிலை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப குற்றாலேஸ்வரர் இருக்கிறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை காணத்துக்கு தேவரும் அசுரர்கள் அந்த இடத்துக்கு போனாராம். அப்படி போகும்போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து அப்படி காணப்பட்டுச்சான். பார்த்தாரு சிவபெருமான். அகத்தியர் அனுப்பி இந்த உலகத்தை சமநிலைப்படுத்திட்டு வா அப்படின்னு சொன்னனால அகத்தியர் ஆகப்பட்ட இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துறாரு. சமநிலைப்படுத்தும் போது அங்குள்ள குற்றாலத்துல போய் சமநிலைப்படுத்திட்டு அந்த பக்கம் போகும்போது மகாவிஷ்ணு சிலையை தரிசனம் பண்ண போறாரு. அப்படி தரிசனம் பண்ண போற சமயத்துல வைணவர்கள் என்ன பண்றாரு, போக விடாம தடுக்கிறாரு. ஏன் கேட்கும் போது பட்டப்பட்டவர் யாரும் உள்ள போக கூடாது, நாமம் போட்டவங்க மட்டும்தான் உள்ள போகணும்னு சொல்லும் போது இந்த அகத்தியர் என்ன பண்றாரு, அங்குள்ள நீர்ல போய் என்ன பண்றாரு, மூழ்கி பட்டையை அடிச்சுட்டு நாமத்தை போட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்து பார்க்கும் போது என்ன பண்றாரு, அந்த சிவனுடைய அந்த மகாவிஷ்ணுடைய சிலையை பார்த்து அப்பயே என்ன பண்றாரு, குருவ கொட்டுறாராம். யாரு? அகத்தியர் ஆகப்பட்டவர் கொட்ட. அந்த இடத்துல யார் காட்சி கொடுக்குறா? சிவபெருமான் ஆகப்பட்டவர் அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒரு பாதியா காட்சி கொடுத்தனால அது குற்றாலேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கு சாமியார் சொன்னது பதில் உண்மையா? உண்மைங்கிறது ஒரு புறம். இப்ப எதுக்கு நாம போட்ட என்கிட்ட பட்ட போட்ட சாமி பத்தி பாடுங்க அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க. திரும்ப உங்கள்ட்ட நான் அதே கேள்வியை வச்சேன். இப்போ அங்க வந்து பெருமாளாகப்பட்டவர் சிவனாக காட்சி கொடுத்தாரு. குருக என்று கொண்டு அங்கே சிவனாக காட்சி கொடுத்தாரு. அப்போ சிவனும் அதாவது மகாவிஷ்ணு சிவனும் ஒன்றாக காட்சி கொடுத்த இடம் அப்படின்னா குற்றாலம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அரியம் சிவனும் ஒண்ணு, புரியுதுங்களா? அரியம் சிவனும் ஒண்ணு, பட்டையும் நாமமும் ஒண்ணு. அதனாலதான் பட்டை போட்ட அந்த சாமியை பத்தி நாமம் போட்ட இந்த சாமி கிட்ட நான் சொன்னேன். இன்னொன்னு கேக்குறேன், இப்ப சைவ மதத்தவர் என்ன அணியணும்? யாரு? சைவ மதத்தவர் என்ன அணியணும்? பட்டதான் அணியணும். அணிகள் சொல்றேன். அடிகள் என்ன? ருத்ராட்சம் அணியணும். வைணவ மதத்தவர் துளசி மாலை அணியணும். நீங்க என்ன அணிஞ்சிருக்கீங்க? 2 மாலை அணிஞ்சிருக்கேன். எதுக்கு 2 அணிஞ்சீங்க? ஏன் அணிய கூடாதா? அப்ப நீங்க வந்து பட்டப்பட்ட சாமி, நான் பட்டப்பட்டவரை பத்தி சொன்னா இவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வந்தது. நீங்க எதுக்கு துளசி மணி மாலை மட்டானே வேண்டியது, எதுக்கு ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்க? அதுக்கு பதிலா சொல்லுங்க. ஏமா எனக்கு பொதுநல தொண்டன் ஒரு பேர் இருக்கு. பொதுநல தொண்டன் இருக்குல்ல, அப்ப அவருக்கு பொதுநல தொண்டன் இருக்குல்ல. தலைவா தவப்புதல்வா, தலைவன் என்றாலே நாட்டுக்கு ஒரு தலைவர், கிராமத்துக்கு ஒரு தலைவர், வீட்டுக்கு ஒரு தலைவர், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர். தலைவா தவப்புதல்வா என்று உங்களை பாடுறேன். அலைகடல் ஏரியும் குளித்துன்னு அவரையும் பாடுறேன். அதனால உங்களை 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு நான் கும்பிடுறேன். ஏன்னா அரியம் சிவன் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படின்னு நீங்க தாங்க சொன்னீங்க. நம்புறவங்க நீங்க கண்டிப்பா. நான் எப்படி அணிஞ்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா, இந்த சமயத்துல நான் பாத்தீங்கன்னா அசுரர்களையும் பார்க்க போவேன், தேவர்களையும் பார்க்க போவேன், முனிவர்களையும் பார்க்க போவேன். எல்லாத்துக்கும் புதநல தொண்டனா இருக்குனால நெத்தில நாமத்தையும் கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்கேன். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப நீங்க சொல்றது கேட்டீங்க. இப்ப நீங்க பாடுனதை வச்சுதான் நான் கேட்கிறேன். இப்ப எதுக்கு நீங்க ஏதோ பரவாயில்ல படிச்சிருக்கீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க கவி பாடுறீங்களே, என்ன கவி பண்ணீங்க? வெள்ளை கலையுடத்தி வெள்ளை பணி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே கலைவாணி அப்படின்னு பண்ணு. அப்படின்னு பாண்டீங்க. நம்ம வெள்ளை கமலத்துல யாரு கிட்ட இருப்பா? சரஸ்வதி ஆகப்பட்டவன். சரஸ்வதி யாரு? உங்க அம்மா. இப்ப அவ சரஸ்வதி ஆகப்பட்டவர் கலைகளுக்கு அதிபதி அந்த சரஸ்வதி ஆகப்பட்டவர். இப்ப எதுல அமர்ந்து இருக்கிறா? வெள்ளை தாமரையில. வெள்ளை தாமரையில. ஏன் செந்தாமரையில அமரக்கூடாதா? உங்க இஷ்டமா? இல்ல 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 நான் கேக்குறேன். இல்ல ஒரு கேட்க நியாயமா? வெள்ளத்தாமரையே செந்தமிழ் கேட்கிறாரு பரிசுமா? உனக்கெல்லாம் 3000 ரூபாய் சம்பளம். ஊருக்காசு சும்மாவா?
இருக்கும்? சொல்லுங்க. வெள்ளை தாமரையா ஏன் அமர்ந்திருக்காங்க? ஆமா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? காரணம் என்ன காரணம்னா இப்ப கேள்வி என்ற முறைக்கு வந்தாச்சு. சரி. இப்ப இதிகாசங்கள் என்று சொன்னா எத்தனைங்க உங்களுக்கு தெரியாதா? 14 இதிகாசம் 7 சொல்லுவோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா குறிப்பிட்ட ராமாயணம் மகாபாரதம் சொல்லுவான். இன்னொன்னு சிவரகசியத்தை சொல்லுவான். ஏன் சிவரகசியம் சொன்னாங்க? சிவரகசியத்தை சிவனை பத்தி இருக்கக்கூடியனால சிவரகசியம். ராமாயணம் மகாபாரதம் இப்படி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா குறிப்பிட்டு நீங்க என்ன கவி சொன்னீங்க, கவியில உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சு நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப கிருத்திரமா அதிகம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்ல. பேசுற வார்த்தையில கண்டுபிடிச்சு பேசணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப திறமைகள் வேணும். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. அதை என்னகிட்ட வந்து காட்டுற பாருங்க. நானே ஒரு கிருத்திரமா சனிமையில செவ்வாய் முட்டை எல்லாம் சேர்த்து ஒரே உரமா வந்து நிக்கிறேன். நீங்க என்னகிட்ட வந்து காட்டுறீங்க பாருங்க. எங்கிட்ட போனாலும் வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு முடியும். அதை நான் வச்சு பேசுங்க. வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு முடியும். நாரதராஜன் கொஞ்சம் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல பேசுனீங்கன்னு வச்சுங்க அளவு என்னமா பண்ணுவேன்? உங்க வேலையை பாருங்க. உங்க வேலையை பாருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம நீங்க வேற நானும் அசிங்கப்படுத்தி பாரு, அசிங்கப்படுத்தி பாருமா. ஆனா நான் விட மாட்டேன். ராமாயணம் அப்படின்னு சொன்னா மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். இப்ப பெண்ணால் ஆனது ராமாயணம், மண்ணால் வந்தது மகாபாரதம் அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதம் அப்படின்னு சொன்னா இப்ப மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் யாரும் சொல்லுவோம்? அது தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் சொல்லுவோம். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படின்னு சொன்னா தர்மன் யாருக்கு பிறந்தா? தர்மன் உங்களுக்கு தெரியாதாமா? யமதர்மனுக்கு தான் பிறந்தான். பீமன் பீமே வாயுக்கு பிறந்தான். அர்ஜுனன் இந்திரனுக்கு. நகுலன், சகாதேவன் அசுனி தேவர்களுக்கு. சரி. இப்படி இருக்கும்போது அதுல இன்னொரு சொல்லப்படா பஞ்ச பாண்டவர்கள் யாரும் சேர்த்து காட்டுக்கு போறாங்க. எத்தனை வருஷம் போனாங்க? யாரு? பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க. எத்தனை வருஷம் போனாங்க? பஞ்சபாண்டவர்கள் போனாங்க. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனாங்க. பஞ்ச பாண்டவர்கள் போகலையா? யாரு போனாமா? பஞ்ச பாண்டவர்கள் போகலையா? போகல. என்ன அது புது கதையா இருக்கு? இல்ல நான் பேசக்கூடாது. மண்டைய உடைச்சு அப்படிங்க மோதிக்கிட்டு இருக்கீங்க. மோது கூட பேசக்கூடாதுல்ல. ஆளுகளையும் மண்டைகளையும். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகலையாமியா? அப்ப எதுக்கா காட்டுல போயிருந்தாங்க? நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன இல்ல? பொய் இல்ல. இதுல இந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிட்டு போல இருக்கு. நீங்க போனாங்க, வனவாசம் போனாங்க. ஆனா குதிரை வாங்கறதுக்கு ஒரு தடவை போனாங்க. குதிரை வாங்க போனவங்க எதற்காக குதிரை வாங்க போனாங்க? அங்க என்ன நடந்துச்சு? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க மகாபாரதம் எனக்கு தெரியும், ராமாயணம் தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதை கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலை செய்கசி, ஐப்பெரு காப்பியம், ஐச்சிறு காப்பியம், ராமாயணம், மகாபாரதம், கவியா, குரலா அனைத்தும் தெரியும் எனக்கு. எதை கேட்டாலும் நான் அப்படியே மட்டைக்கு 4 கிட்ட கிழிச்சு கொள்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, எங்க போனாங்க குதிரை? என்ன சொன்னீங்க? என்ன கிழிச்சு முடியும் சொன்னீங்களே. என்னையா அது? இல்லம்மா, இப்ப நீ கிழிச்சு முடியும் சொன்னீங்க. யார சொன்னேன்? உங்களே சொன்னேன். கிழிச்சு முடிவீங்க. இப்ப கையை காட்டினீங்க. இங்கதானே இருக்கிய? வேற எங்கேயும் இல்லையே. கிழிச்சு முடியும் சொன்னீங்க இல்லையாமா? ஒண்ணு மறத்தம்மா, மகாபாரதத்துல ஒருத்தன் கிழிச்சான். எத? என்ன மாதிரியா? யார் என்னத்தை கிழிச்சா? யார கிழிச்சா நீங்க எதுவும் சொல்லணும். குதிரை வாங்க போனாங்களா? எங்க போனாங்க? அது அங்க நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க, நான் சொல்றேன். 2 கேள்வியை வச்சிருக்கீங்க இடையில. என்ன கேள்வி? வெள்ளை தாமரையில் சரஸ்வதியாகப்பட்டவ எதுக்கு அமர்ந்திருக்கா? அடுத்து கிழிச்சாங்க மகாபாரதத்துல ஒருத்தன். யார கிழிச்சான் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க பதில் சொல்லுங்க. அது ஒரு கதை பாட்டை பாடுங்க பார்ப்போம். பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா வேல் விழியால், கயல் விழியால், மான் விழியால், மீன் விழியால் அப்படின்னு வர்ணிப்பாங்க. நீங்க என்ன வித்தியாசமா வண்டு விழி கற்கண்டு அப்படின்னு படைக்கீங்களே, இதுல என்ன சூட்சமா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வண்டுடைய தன்மை துளைக்கும் தன்மை. ஒரு முனிவராகப்பட்டவர் வண்டு ரூபம் எடுத்து சிவனை சுத்தி வந்தாரு. அது யாருன்னு சொல்லுங்க. பிருங்கி என்ற முனிவர் சுத்தி வந்தாரு. சுத்தி வந்தாரு. அதனால ஏற்பட்டது என்ன? ஏன்னா சிவனை மட்டும்தான் சுத்தி வரணும்னு அவரோட ஆணவத்துல இருந்தாரு. அப்படி கேட்கும் போது என்னங்க சிவனை மட்டும்தான் சுத்தி வர, என்னையும் சுத்தம் ஆனதுன்னு பார்வதி கோபப்பட்டு என்ன சொல்றாங்க? ஆண் பாதி பெண் பாதி ஒண்ணு அர்த்தநாடீஸ்வரா உருவாகுறாங்க. அப்படி உருவாகும் போது அந்த
சமயத்துல புரிங்கின்ற முனிவர் என்ன பண்றாரு, அப்பையில பார்வதி நினைச்சிருக்கா இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாத்தே இருக்கோம், நம்ம 2 பேர்த்தே எப்படி சுத்தணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல பார்வதி சொல்லும் போது இந்த புரிங்கி முனிவர் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு, மார்பகத்துக்கு நேர கிழிச்சுக்கிட்டு போறான். யாரு, இந்த புரிங்கின்ற முனிவர் ஆகப்பட தொலைச்சு சென்று சிவனை மட்டும் வணங்கியவர் அப்பையும். அதனால எந்த ஊர் உருவாச்சு? எந்த ஊர் கேக்குறீங்க? அதாவது வட்டு ரூபம் எடுத்து சிவனை மட்டுமே, ஆண் சாமியை மட்டுமே கும்பிடுவேன், பெண் சாமியை கும்பிட மாட்டேன் என்று அவர் இருக்கும்போது, அதாவது யாரு பேசி எனக்கும் குழப்பமாயிருச்சு. பார்வதியாகப்பட்டவங்க அவங்களுக்கு கோபம் வருது. பக்கத்துல நான் இருக்கேன், என்ன வணங்காம அவர் மட்டும் வணங்குறேன், உனக்கு என்ன மண்டகனம் யாருக்கு? அவருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்ணாங்க, இருவரும் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்த நாரீஸ்வரர் காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுக்கும் வேளையிலே பிரிங்க முனிவராகப்பட்டவர் வண்டு ரூபம் எடுத்து பார்வதிக்கும் சிவனுக்கும் இடையில் நெஞ்சை துளைத்து ஒரு கோடிட்டு வணங்கி வந்தாராம். அதனால திருவெண்டுரை என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் உருவாச்சு. அது ஒரு காரணம் இருக்கு. இருந்தாலும் நீங்க பாடல் என்ன கதை பாட்டுங்கிறது கண்டிப்பா வேணும். எவ்வளவுதான் நாரதர் இருக்காங்க, ஆனா யாருமே கதை பாட பாடப்படாது. நீங்க பாடுறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க பாடுற பாட்டுக்கு பதில் பாட்டு கெட்டது, போகில்லாமல் உணவு கெட்டது, தீ இல்லாமல் மானம் கெட்டுச்சுடான்னு சொன்னாங்க. ஏன்னா ஆமை என்று சொல்லக்கூடிய வெள்ளாமை இல்லாம விவசாயம் கெட்டு நாடு கெட்டு போச்சு, பூ இல்லாம உணவு கெட்டது, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொன்னாங்க. அது போல தீ இல்லாமல் மானம் கெட்டது பருத்தி. பருத்தி என்று சொல்லக்கூடியது அதிலிருந்து வரக்கூடியது நூலாகப்பட்டது, அந்த நூலில் இருந்து வரக்கூடியது ஆடையாகப்பட்டது. அந்த ஆடை எல்லை என்றால் அரை மணி ஆடை இல்ல மனுஷன், அரை மனுஷன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆடை இல்லைன்னா மானம் போச்சுடா, மானம் போனா உயிரே போச்சுடா அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. அதனால சொல்லுக்குள் சொல்ல சூட்சமும் நிறைய இருக்கு. நீங்க கேட்டீங்க கேள்வி, ஏன்னா வெள்ளை தாமரை அமர்ந்திருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சிவனாகப்பட்டவர் தோர்த்து சனி பகவான் போயிட்டு இருக்காரு. அப்பதான் கேட்டாரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கீங்க. அழிக்கிறதற்கு, படைப்பதற்கு காற்றுக்கு ஒரு வேலை, வாயு பகவானுக்கு ஒரு வேலை, இப்படி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க, மற்றவரை பிடிக்க வேண்டும் என்ற வேலை. ஒன்னதான் எனக்கு பிடிக்க போறேன். சிவனை பார்த்து சனி பகவான் சொன்னாரா, யார அப்படின்னு போய் கேக்குறீங்களா? உங்களே அப்படி சொன்னேன். என்னைய பிடிச்சு நீங்க என்ன உங்களை பிடிக்கிறது நல்லா பேயா அப்படி ஒன்னதான் பிடிக்க போறேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, துரத்திட்டு போறாரு. உன்னால முடிஞ்ச என்ன பிடிச்சு பாரு என்று சொல்லி சிவனாகப்பட்டவர் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தடாகமாகப்பட்டது தென்படுது. அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய வெண் தாமரையாகப்பட்டது, ஐயா உலகத்தை படைக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் நீங்க, உங்களுக்கே ஒரு சோதனை எனக்குள்ள, அதாவது தாமரை தண்டில் வந்து ஒளிந்து கொள்ளுங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன் என்று சொல்ல தாமரை தண்டில் போய் ஒளிஞ்சு விட்டாரா. யாரு? சிவனாகப்பட்டவர். அப்ப பிடிக்கும் நாழிகை வரைக்கும் சனி பகவான் மேலே இருக்கிறார். பிடிக்க நாழிகை முடிஞ்சது, சொன்னாரா சிவனை பார்த்து, உன்னை பிடிக்கிறதுக்கு நான் வந்தேன், ஆனா எனக்கு பயந்து உள்ள போய் அமர்ந்திருக்க, வெளியில வா என்று சொல்ல சிவனாகப்பட்டவர் வெளில வந்தாரா. என்ன பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னால முடிஞ்சுதா என்று அவரை கேட்க, சனி பகவானை பார்த்து கேட்க, எனக்கு பயந்து கொண்டு சக்தியை விட்டு பிரிந்து இங்கே இருப்பதே எனக்கு பயந்து விடுதான், அதனால இது கூட நான் பிடித்ததற்கு சமந்தான் என்று சொன்னாராம் சனி பகவானாகப்பட்டவர். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று சிவனாகப்பட்டவர் சொல்ல, இந்த ஈஸ்வரனை பிடிச்சதால சனி ஈஸ்வரன் என்ற பட்டம் எனக்கு வேண்டும் என்று சனி பகவான் கேட்க, அவருக்கு பட்டத்தை கொடுத்தார். யாரு? சிவனாகப்பட்டவர். அப்பொழுது சிவனாகப்பட்டவர் மேலே ஏறி கரைக்கு வராரு. அந்த தாமரை மலராகப்பட்டது, அதாவது வெண்தாமரை கேட்டீங்க, அந்த வெண்தாமரை மலராகப்பட்டது, ஐயா உங்களை பிடிக்க வந்தவங்களுக்கு வரத்தை கொடுத்தீங்க, உங்களை காப்பாற்றியது நான், எனக்கு ஒரு 3 வர வேணும் கொடுங்க என்று சொல்ல, உனக்கு என்னமா வர வேணும் தருகிறேன் கேள் என்று சொன்னாராம் சிவனாகப்பட்டவர். அப்பொழுது அதாவது தாமரை மலர் அப்படின்னு சொன்னா ஒரு கோவில் என்று இருந்தா 6 கால பூஜை நடக்கும். அந்த 6 கால பூஜையில முதல் கால பூஜையில் எண்ணெய் வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு முதல் வரத்தை கேட்டுதான். இரண்டாவதாக அந்த தாமரை மலர் தண்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பால், அந்த பாலை எடுத்து காய வைத்தால் நூலாகும். அந்த நூலை கொண்டு சனி பகவானுக்கு விளக்கேற்றினா அது வரும் துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு இரண்டாவது வரத்தை கேட்டுதான். மூன்றாவது வரும், உலகத்துக்கெல்லாம் கல்வியை கொடுப்பவர் அந்த கலைவாணியாகப்பட்டவர். அந்த கலைவாணியாகப்பட்டவர் என் மீது அமர்ந்து உலகுக்கு அருள் கொடுக்க வேண்டும், அதாவது இந்த வெண்தாமரை மலர் மீது அமர்ந்து உலகுக்கு அருள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு 3வது வரத்தை கேட்ட காரணத்தினால சிவனாகப்பட்டவர் கொடுத்தாரு. அதனால உங்க அம்மா கலைவாணி வெண்தாமரையில் அமர்ந்து உலகுக்கு அருள் கொடுக்குறாங்க. நான் சொன்னது இதாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இப்ப குதிரை வாங்க போனாங்க, எங்க போனாங்க, ஏன் போனாங்க அப்படிங்கிற காரணம் சொல்லிட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அமர்ந்த மலர் வந்து சொன்னீங்க, இப்ப அமர்ந்த மலர சொன்னீங்களே தவிர அது ஆண் மலரா பெண் மலரான்னு சொல்லலையே.
இப்படி கேள்வியா வரிசலா வச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் நானும் வரிசலா இல்ல கேட்டுக்கிட்டு மலர் வந்து ஆண் மலரா பெண் அப்ப மலரா? 2 பேருமே நின்று விடிய வச்சிருவோம், மத்தவங்களுக்கு வேலை இல்லாம போகும். சரி, இப்ப ஆண் மலரா பெண் மலரா அப்படின்னு கேட்டீங்க. அதே ஒரு மலர் என்று சொன்னாலே பெண்ணாக மட்டும்தான் இருக்கும், ஆண் மலர் என்று எதுவும் கிடையாது. இப்ப ஒரு பெண்ணுக்கும் பூவுக்கும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அது போல மலராகப்பட்டது பெண் மலர். அதே தாமரை மலரை வைத்து ஒரு தெய்வமாகப்பட்டது இன்னொரு தெய்வத்துக்கு பூஜை செய்தது, அதை சொல்ல முடியுமா உங்களால? இல்ல அதே தாமரை மலருக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்டுல சிவனை விட இன்னொருத்தன் போய் ஒளிஞ்சான், அத சொல்லுங்க முன்னாடி. சொல்லி கேட்டீங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு கதை எடுத்தோம்னா அதுல இருந்து தொடுத்துக்கிட்டே போலாம், நிறைய கதைகள். ஏதோ நான் முன்னாடி கேட்டது சொல்றீங்களா இல்ல இப்ப இதுக்கு விளக்கம் சொல்றீங்களா? எதுக்கு விளக்கத்தை சொல்ல சொன்னாலும் சொல்றீங்களா? சொல்லுங்க, முன்னாடி குதிரை வாங்க போனாங்க கேட்டீங்க, குதிரை வாங்க சொன்னீங்க. இப்ப சந்தைக்கு வந்து பஞ்சபாண்டவர்கள் ஆகப்பட்ட என்ன பண்றாங்க? குதிரை வாங்க போறாங்க. இப்படி குதிரை வாங்க போன இடத்துல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, யார் வர்றாங்க கேட்டீங்கன்னா, அர்ஜுனா ஆகப்பட்டவன் இந்த இடத்துல இருந்து வரேன். ஆகா இந்த குதிரை அழகா இருக்கே, எந்த குதிரை அழகா? கதையிலமா உங்களை சொல்லுவானா? அதுல ஜாட குதிரையில இந்த உங்க வளர்ப்பு சரியில்லை, இந்த குதிரை அழகா யாரு இயல் இசை நாடகம் சொல்லியிருக்காங்க. சமாளிக்கிறத பத்தி அவரு இல்ல, இயல் என்பதான சாமி, ஏன்னா பேச்சு, இசை என்பது பாட்டு, நடிப்பு என்பது நாடகம். நாடகம் மாமா, நடிப்பு. சொல்லுங்க சார், எப்படி? அதே மாதிரி சந்தைக்கு குதிரை வாங்கும் போது நடிக்கமா? என்னங்க இங்கிட்டு வாடா, பேச பேச. என்னங்க இந்த குதிரை எவ்வளவுங்க? இதுக்கு மேல கையை நின்று கையை வச்சு உடச்சு போயிரு. கதையில கை இங்க வருமா? கதையில கேட்கிறாங்க. இங்க போ, அங்க போ. சாமி அந்த இடம் சரியில்லை. அங்க இருந்து ஒழுங்கு முறையிலே பேசணும். சரியா இந்த உங்க சேட்டை மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. அதையா பேசாம இந்த குதிரைக்கு விலையே சொல்லிவிடியா? ஐயோ, அங்க நின்று கையை நிட்டு இங்க வந்து அங்க இருக்க கை நிட்டுறிய கதையில சொல்றீமா? ஏமா ஆண்டவன் கையை நீட்டி பேசுறது தானே படைச்சிருக்கான், அப்புறம் எப்படியா பேசுவாங்க? அப்படி சொல்ல போது என்னாச்சு கேட்டீங்கன்னா, அப்படி அவர் சொல்றாரு, இந்த குதிரையை காசுக்கெல்லாம் தரமாட்டோம், நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொன்னாதான் தருவேன்னு சொல்ல. என்னடா கேள்வி கேட்க போற? சரி கேள்வியான்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒரு பெரிய கிணறு, ஒரு பெரிய கிணறு, பெரிய கிணறா? 7 சிறிய கிணறு. இந்த பெரிய கிணறுல உள்ள தண்ணீரை கொண்டு 7 சிறிய கிணறை நிரப்பலாம். ஆனா இந்த திரும்ப இந்த 7 சிறிய கிணறுல உள்ள தண்ணீரை கொண்டு அந்த பெரிய கிணறுல ஊத்துனா பெரிய கிணறு நிரம்பல, ஏன்னு கேட்கிறாரு. என்னடா அது பதில் தெரியாம அவங்களுக்குள்ள அர்ஜுனா அப்படியே குளம் முன்னாடி உட்காந்துட்டேன். சரி, அடுத்ததா யார் வராங்க கேட்டீங்கன்னா, நகுல வர்றேன். சரி, நகுல வந்து என்ன இருக்கிறேன், ஆகா அற்புதமான குதிரையா இருக்கு, இந்த சிவத்த குதிரையா இருக்கு, இந்த குதிரை எவ்வளவுங்க? உண்மை கருப்பு இருக்கு, சிகப்பு இருக்கு. இல்ல சாமி நல்லா சொல்றேன், அப்படி சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா, ஆகா ஒட்டியா தூக்கி போட்டு உடச்சு விடுவேன். தொட்டி நொறுக்கலாம். சரி, ஒன்னு நொறுக்க போட மாட்டோம். ஆகா குதிரை அழகா இருக்கு, விலைய சொல்லியா கேட்கும் போது முதல்ல சொன்னா தாயா நான் தருவேன், இன்னொரு பதில் அவன் சொல்லியிருக்கான். இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு. கேள்வியை கேள்வியான்னு சொல்லும் போது அவர் கேள்வியை கேட்டிருக்காரு, ஒரு ஓட்டை தைக்கும் மூசி வழியே ஒரு யானையே புந்துருச்சு. யானையே பெருசா போகும்டா? போகும், ஆனா அதோட வாழை மட்டும் போகல, ஏன் அப்படி கேட்டாராம். வாழை மட்டும் போகல, என்னடா அது பதில் தெரியாம அவன் குளம் முன்னாடி உட்காந்துட்டான். அரசவையில தருமர் பாக்குறாரு. தருமர் பார்த்து என்ன சொல்றாரு, ஆக என்னடா தம்பி எல்லாம் ஆளை காணமே, எங்கடா போனான்னு சொல்லி பீமனை விட்டு பார்க்க வர சொல்ல. பீமனா ஆப்பட்டவன் நேரம் இந்த இடத்துக்கு சந்தைக்கு வரும்போது இங்க 2 பேரும் யோசிச்சபடியே உட்கார 2 பேர்த்தையும் கூட்டி அரசவை கூட்டி போகும்போது தருமர் சொல்றாரு, தம்பிகளா எங்கடா போனீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லி எங்களை உட்கார வச்சுட்டாப்பா அப்படின்னு அண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இல்ல அண்ணே, அண்ணேன்னு சொல்லி உட்காரும் போது சரி என்னடா கேள்வின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேள்வியை சொல்றாரு. கேள்வியை சொல்லும் போது அப்படியே தருமரே திடுக்கிட்டு நிக்கிறாரு. ஆகா இந்த கேள்வியா? இந்த கேள்வியை கேட்டது கலிபுருஷன்டா, அவர் வரத்துக்கு, அதாவது அவரை பார்க்கறதே ஒரு அதிசயம். அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு சொல்லும்போது இந்த கேள்வியை சொல்ல அப்படி தருமர் சொல்றாரு, ஒரு பெரிய கிணறு அப்படின்றது பெற்றோர்களை குறிக்கும்பா, 7 சிறிய கிணறு அப்படி சொன்னீங்கன்னா அது பிள்ளைகளை குறிக்கும். 7 பெரிய கிணறு சொறீங்களே, அந்த பெரிய கிணறுல உள்ள தண்ணீரை கொண்டு சிறிய கிணறை நிரப்பலாம். ஏன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எத்தனை பேரா இருந்தாலும் அவங்க நம்ம பிள்ளைகளை காப்பாத்திடுவாங்களாம். அதே ஒரு பெரிய கிணறில் உள்ள தண்ணீரை கொண்டு 7 சிறிய கிணறு நிரப்பலாம். ஆனா பெற்றோர்கள் காப்பாத்தினாலும் இந்த பிள்ளைகள் எத்தனை பேரை சென்றாலும் அந்த பெற்றோர்களை காப்பாற்ற முடியல. ஏன்னா இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல அப்படி வச்சிருக்காங்க. அதை 7 சிறிய தண்ணீரை கொண்டு ஒரு பெரிய கிணறு நிரப்ப முடியலையா அப்படின்னு சொன்னானா. 2ஆவது கேள்விக்கு பதில சொல்றாரு. 2ஆவது கேள்வி என்ன கேட்கும் போது, ஒரு ஓட்டை தைக்கும் மூசி வழியை யானை புந்துருச்சு ஆனா வாழ் புகழ சொல்லும் போது, என்னடா அது ஓட்டை தைக்கும் மூசி வழின்னா அந்த காலத்துல அநியாயம் அக்கிரமம் எல்லாம் நிறைய நடக்குதான். அது வந்து அப்படியே ஒரு யானை மாதிரி பூந்து போயிருதான். ஆனா ஒரு சின்ன நியாயம் கூட உள்ள போக மாட்டேன்
வாழுது அப்படின்றதே ஒரு வாழு போகல அப்படின்னால இதுதான் அந்த இடத்துல சொன்னேன். கேப்பையில நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு எங்க போகுது மதின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்னது உண்மை. உண்மை மத்தவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காண்டி கதையெல்லாம் விடக்கூடாது. கதையெல்லாம் விடக்கூடாது. நான் தெரிஞ்ச வாசிதான் நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அது விளக்கம் என்ன இந்த கேள்விக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, ஏதோ கேட்டுட்டாங்க இந்த இடத்துல நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வாயில வந்ததுலாம் வார்த்தை அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா நாரதர் தப்பா பேசக்கூடாது. புராணத்தை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் பேசணுமா? தெரியலன்னா எனக்கு தெரியலங்க இருங்க அவர் சொல்லிட்டாருல்ல, நீ பொய்யன்னு கூட நிரூபி பாப்பா. ஒரு பொய்யை இவ்வளவு சாமர்த்தியமா இவ்வளவு பெரிய கூட்டத்துல சொல்றீங்கன்னா நீங்க பயங்கரமா ஏமா இது பொய்யா? நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். சத்தியமா? சத்தியமா உண்மை. இந்த தெய்வத்தின் மேல ஆணையா? தெய்வத்தின் மேல ஆணையா உண்மை. தெய்வத்தின் மேல ஆணையா? ஆமாமா. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது. இந்த ஐயனார் போது நான் சொல்றேன். ஐயனார் போது நீங்க உண்மையா கேட்டனா? உண்மையா கேட்டனா? நீ உட்காரா, நான் பாத்துக்கிறேன். உட்காரா. உங்களை கேட்டா நான் சொல்றேன் நான் அவரை நீங்க அவர் முதல்ல அர்த்தம் நீங்க ரெண்டாவது நடத்துறா பேசாம இருக்கணும். அப்படியே ரத்தம் பிடிக்குது. துடிக்கும். இப்ப நீங்க சொன்னது உண்மை. உண்மை. கற்ற கலைவான் அதாவது கலையின் மீது சத்தியமா உண்மை. கலை மீது சத்தியமா. இது என்ன யார் வச்சிருக்கீங்க? மகடியா. எத்தனை நரம்பு? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சார் அது மேல ஆணையா சொல்லுங்க. உண்மைதாமா? இல்லங்கற. உண்மைன்றே. இல்லங்கற. நீங்க சொன்னது இல்ல. என்ன இல்ல? இல்ல. இல்ல. இல்லமா நீங்க சொன்னது இல்ல. இல்ல. இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல? நீங்க சொன்னது பொய் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டா உண்மை. ஏன் அவசரப்படுறீங்க? இல்லம்மா. ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல இல்லன்னு சொன்ன நீ வந்து சாமியார் எது நம்ம சொன்னது பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. பரவாயில்ல. அங்க கல்யாணம் தெளிவாதான் படிச்சிருக்கீங்க. இல்லம்மா அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பிள்ளைங்கிட்ட போய் அது ஏதாவது செய்யலனாலும் செஞ்சுட்டாலும் செஞ்சியா அப்படின்னு அசத்தி கேட்டோம்னா இது செய்யாலும் நீயே அதுக்கு நான் செஞ்சாலும் செய்யலன்னு சொல்லும். நீயே அதுக்கு நான் பயந்துறேன். அவன் அசர்லையே அசங்கலையே பரவாயில்லைங்க. சரிமா உண்மையை சொன்னா யாரா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருங்க. உண்மையை சொல்லிருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்குல்லம்மா. ஏற்கனவே கேட்டிருக்கேன். என்ன கேட்டீங்க? யாரு கிழிச்சா? என்ன யாராச்சும் கிழிச்சிட்டு போறாங்க? விடுங்க. பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஏன் மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். ஏன் ஞாபகம் நாங்க ஞாபகம் நீ உட்காரு மனசு படுத்தி உட்காரு கையை எங்கேயும் போக கூடாது. ஒண்ணுக்கு அப்புறம் போய்க்கணும். அப்பதான் நாளை விரும்பும். ஆள் வச்சு வேலை பாக்குறீங்களா? ஐயா நீங்க ஆள் வச்சிருக்கீங்களா? தெரியல. நாங்க திறமையை இன்னும் சோதிக்கிறோம். சரி. ஆமா நார்தரா உக்கா. சரி கிழிச்சது யாரு? தெரு தெருவா போனாலும் நின்ன நிலைக்கு வந்துருமா? சரி இன்னொரு கதையை கேட்டோம்னா இதை மறந்துடுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி வேற கேட்டேன். அதை சொல்லிவிட்டு இதுக்கு விடையா சொல்ல அப்படிங்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அப்ப நீ தெரிஞ்சுக்க. பரவாயில்லைங்க. நீங்க வாய வச்ச பொழைச்சுப்பீங்க. பரவாயில்லைங்க. நீங்க கையை வச்ச என்ன புதுமையா இருக்கு. நாராயணா நாராயணா நாராயணான்ற சொல்லி நீங்க பொழைச்சுப்பீங்க. நான் சொன்னேன் நான் என்ன கையை வச்சு பொழைச்சேன். இல்ல இந்த இடத்துல என்ன பண்றீங்க? பறவை விரட்டுறேன். ஆலோலம் சோ என்று எதுல விரட்டுறீங்க? இது கவனம் இட்டு கையால விரட்டுறேன். அததான் வச்சு பொழைச்சுக்கிறீங்க. சாமி வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லைங்க. நல்ல கேள்வி. ஏன்னா மகாபாரதத்துல கிழிச்சா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது கொண்டாட விடைய நான் சொல்றேன். சொல்லாம போக மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏன் சொல்லிவிட்டீங்க சொல்லலன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. உங்களுக்கு நீங்க தான் அவரு பக்கமாச்சு. அப்புறம் உங்களுக்கு அசிங்கமா போகுது. என்ன யாரு? ஏன் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் நகரக்கூடாது. அப்படி சொன்னேன். இப்படி பிடிக்கவே பிடிக்காது. ஆளுகளாம் நம்பவே மாட்டேன். நல்லா நீ பேசுற பேச்சு பிடிச்சிருக்கா? பேச்சு பிடிச்சிருக்குன்னு பேச்சு மட்டும் பிடிக்கட்டும். அதோட அதுக்கப்புறம் போக கூடாது. மகாபாரதத்துல ஜராசந்தன் என்று சொல்லக்கூடியவன புடிச்சு வச்சாங்க. ஏன்னா அவனுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி போய் ஒரு முனிவரை போய் பாக்குறான். முனிவரை பார்க்கும் வேலையில அவர்கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால குழந்தை வரம் கொடுங்க என்று சொல்ல அது முனிவராகப்பட்டவர் என்ன பண்றாரு? ஒரு மாங்கனியை கொடுத்து வீட்டுல போய் உன் மனைவியிடம் கொடு என்று சொல்றாரு. வீட்டுக்கு வரா. ஆனா அவன் என்ன சொன்னா, மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க தவிர தனக்கு 2 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லல. அதனால ஒரு கனியை கொடுத்த அவர் போய் வீட்டுல கொடுக்க சொன்னார். கொண்டு வந்தவன் 2 மனைவிக்கும் ஆளுக்கு பாதி பாதியா அறுத்து கொடுத்தான். அப்ப 2 பேரும் சாப்பிடுறாங்க. குழந்தை பிறந்தது. எப்படி? பாதி பாதியாக, அதாவது ஒரு கை ஒரு காலு பாதி உடம்பு, அப்படி இருவருக்கும் பாதி பாதியாக பிறந்தது. என்ன பண்ணாங்க?
குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லி பயந்து போய் வீதியில கொண்டாந்து வீசிடுறாங்க. அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று வீதியில வீசிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அந்த இரவு நேரத்துல ஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கியாகப்படும் அந்த வழியா வர அங்கே குழந்தையாகப்பட்டது இரு பாதியா கிடைக்க எடுத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த அரக்கியாகப்படும் அந்த குழந்தை எடுக்க இரண்டையும் ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்க்கும் போதே அதுக்கு உயிர் வருது. உயிர் வந்து என்ன பண்றா, இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்டு அந்த மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்குறான். உயிர் வந்ததை சாப்பிட அவளுக்கு மனசு வரல. அப்படி இருக்கும் வேளையிலே அந்த ஜரா என்று சொல்லக்கூடிய அரக்கியாகப்பட்டவை எடுத்து சந்தம் என்று சொன்ன அந்த உடம்புகளை ஒட்ட வைத்ததால ஜரா சந்தன் என்ற பெயர் வர காரணம் அவனுக்கு உண்டாச்சு. அப்படி இருக்கும்போது மகாபாரதம் அப்படின்னா அவங்களுக்குள்ள போர் நடக்குது. யாருக்கு? பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் வேளையிலே இருவரும் அடிச்சுக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், பீமனாகப்பட்டவன் ஜராசந்தனை இரண்டு பாதியா பிடிச்சு கிழிக்கிறான். அவன் கிழிச்சு போட போட இரண்டு உருவங்களும் ஒன்று சேர்ந்துக்குது. ஏன்னா இரண்டு பாதியாக பிறந்து ஒட்டினவன். அதனால அவன் இரண்டு பாதியாக போட்டும் திரும்ப ஒட்டிக்கிறான். அப்பதான் என்ன பண்ணாரு, கண்ணபரமாத்மா பார்த்தாரு, இப்படி சைகை செய்தாவது அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பீமனுக்கு தெரியும்படியாக ஒரு புல்லை எடுத்து இரண்டாக கழித்து தலப்பு மாத்தி போட்டாராம். ஒரு புல்லை எடுத்து இரண்டாக கழித்து தலப்பு மாத்தி போட்டார். அப்பதான் பீமனுக்கு உணர்ந்ததாம். என்ன சொன்னா, ஜராசந்தனை பார்த்து இரண்டாக கிழித்து தலப்பு மாத்தி போட்டான். யார? ஜராசந்தனை. அன்று ஜராசந்தன் இறந்தான். அதுதான் நீங்க கேட்டது கிழிச்சான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஜராசந்த மாங்கனியை கொடுத்தாரு. அவரு வேள்வியில வச்சு மாங்கனியை கொடுக்கும் வேலையில இது ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும், இது பொம்பளை பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஆனா பெண் குழந்தையா பிறக்காம ஆண் குழந்தையா பிறந்தான். எதுக்கு பிறந்தான்? பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டதுலயே நான் வரேன். ஏன்னா நீங்க எதை தொட்டு பேசினாலும் அதை தொட்டு நான் வரேன். வேற எதுவும் நான் நான் தான் சொல்றேன். நீங்க எதை தொட்டு பேசினாலும் அதை தொட்டு பேச நான் தயாரா இருக்கேன். இப்ப ஜராசந்தனை பத்தி நீங்க கேட்டீங்க மகாபாரதத்துல, அதுக்கு முன்னாடி விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா பெண் பிள்ளையாக பிறக்காம ஆண் பிள்ளையாக பிறந்தானே, அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. இப்ப ஜராசந்தே ஆண் பிள்ளையா பிறந்ததே உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப முனிவர்கிட்ட இருந்து அந்த மன்னனாகப்பட்டவன் என்ன கனியமா வாங்கினேன்? மாங்கனிய வாங்கினேன். மாங்கனிக்குள்ள என்ன இருக்கும்? கொட்டை. அதனால ஆம்பளை பிள்ளை. கொட்டை இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு. என்னத்தையா சாப்பிடுறது? கிளைகளே அப்படி ஓடுது. அறிவு அறிவு இல்லாட்டி இந்த இடத்துல பேச முடியுமா? சரி, நல்ல பதில சொல்றீங்க. எங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படிங்கிற காரணங்களை சொல்லுங்க பாப்போம். தாய் பேர் நங்கை மோகினி. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நம்பிராஜன். தாய் நங்கை மோகினி. என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். என்ன காவல்? திரைக்காவல். என்னத்தன? கருந்தனை செந்தினை. கருந்தனை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தினை செந்தில் முருகனுக்கு. ஏன் சிந்தனை முருகன் கொடுக்குறீங்க? கேள்வியா வந்துகிட்டு இருக்கு. இது கேள்வி இல்ல, நடைமுறை. நடைமுறை. இருந்தாலும் சூரபதுமனை சம்ஹாரம் செய்துவிட்டு கோபத்தோடு அமர்ந்திருக்கும் அந்த முருகனுக்கு செந்தினையை படைக்கிற. ஏன்னா செந்தினை குளிர்ச்சி தன்மையுடையது, படைத்தால் அவர் கோபம் தனியும் அப்படிங்கறதுனால செந்தினை அவருக்கு கொடுக்கிறோம். கருத்தினை நாங்க வச்சுக்கிறோம். ஐயா அவர்கள் வந்து மூலப்பொருள் அந்த விநாயகருமானுக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ஆண்ட தூக்கத்துல இருக்கும் பொழுது அவருடைய செவிகள்ல இருந்து மது கைடவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் தோன்றினாங்களாம். அப்படி தோன்றும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த மது கைடவராகப்பட்டவர் இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை தேவலோகத்தை அனைத்தையும் கட்டிக்க அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினாங்க. அப்படி ஆணவத்தில் ஆடும்போது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஓடியாந்து மகாவிஷ்ணு காலில் விழுந்திருக்காங்க. அப்படி மகாவிஷ்ணுவோட காலில் விழுகும் போது, ஆகா என்னால படைக்கப்பட்டவன் உங்க எல்லாத்தையும் அடிக்கிறானா, இல்ல நான் அவனை அடிச்சிடுறேன்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல யார் வரா? மதுகையிடவர் வராங்க. எங்களை படைச்சுன்ற காரணத்தினால நான் உன்னை விட்டுறேன், பேசாம போயிரு அப்படின்னு மதுகையிடவராகப்பட்டவர் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்ல, என்னடா உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா சொல்லி ரெண்டு பேர்த்தையும் எதிர்த்து போரிடுறாரு. யாரு? மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் எதிர்த்து போரிடும் போது அந்த இடத்துல நீண்ட நாள் நடந்த போரு அவருக்கு ஒண்ணுமே எந்த பலனுமே கிடைக்கல. இவரும் வெல்ல முடியல, அவரும் வெல்ல முடியல. என்ன காரணம்னு சோர்வடைந்து போயிட்டாரு. அந்த சமயத்துல சிவபெருமான கேட்கிறாரு, என்னப்பா நான் இவளுடைய என் காதுல இருந்து என்னுடைய செவிலில இருந்து படைச்சவங்க இவங்களையே நான் அழிக்க முடியல, என்ன காரணம்னு கேட்கும் போது, மூலப்பொருளாகிய விநாயகபெருமான தரிசனம் செய்யாம வந்த அந்த காரணத்தினாலதான் நீ வந்த, இந்த மாதிரி உனக்கு ஆயிருச்சு. அந்த மூலப்பொருள் விநாயகபெருமான
தரிசனம் செய்துட்டு உன்னுடைய சக்கராயத்தை எடுத்து விடுறா, அவன் தலையை வெட்டிட்டு போகும் சொல்லும் போது அந்த இடத்துல மூலப்பொருள் விநாயகர் எடுத்து அவருடைய மந்திரத்தை சொல்லி சிதாம்பத்தை சொல்லி விட்டாராம். அப்ப மது கைடவன் சொல்லக்கூடிய தலையை வெட்டிட்டு போச்சு. அப்பதான் பார்த்தாராம் விநாயகபெருமன் மூலப்பொருளாக விளங்கி அவரே இந்த உலகத்திற்கே முதற் பொருளாக விளங்கட்டு சொல்லி முதற் கடவுளாக விளங்கினேன். அப்படி இருக்க காரணத்துல பார்த்தேன்னா இந்த இடத்துல ஆரிய கூத்தாண்டான்னு காரியத்துல கண்ணு இருக்கணுன்றாங்க. இங்க இருக்க அதனால நான் தான் உனக்கு புருஷன். யாரு யாருக்கா புருஷன்? யாருக்கு புருஷன்? ஆளை நல்லா பாத்துக்கணும். உங்க இடுப்புல தூக்கி வச்சிருக்காங்க திருடா. யாருக்கா புருஷன்? இருமா இருமா, ஏமா கோபுற? இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு புருஷனா அவரு? யாரு தலிக்கு வேணாம் சாமி, உடம்பு வீணா போயிடும். உடம்பு இல்ல என்ன சொல்லணும், ஆசை இருக்கு. அழைச்சில்லப்பா, நான் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்.